அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். பிராணாயாமா பயிற்சி செய்தோம்னா நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய யோகா டீம் என்கிட்ட பயிற்சி பெற்றவங்க, ஆரம்ப சுகாதாரத்தில் பயிற்சி பெற்றவங்க இன்றைக்கி ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சார் எனக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னாக்கா, அது உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்து மேடம், நான் சொல்ல மாட்டேன், பிராணாயாமா சேர்ந்தாக்கா சளி பிடிக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஏன் சார் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் பயிற்சி பாருங்கள், நீங்களே தான் பயிற்சி பண்ண போகிறீங்க. இது மாத்திரை மருந்து இது எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டினியூட்டியாக பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஸோ அது எனக்குமே ஏற்படும். ஏன்னா நான் தண்ணியில் விளையாடுவேன், மீன் பிடிக்க போவேன், நிறைய இடத்துக்கு நான் பயணம் பண்ணிகிட்டே இருப்பேன், மழையில் நனைவேன். ஆனால் எனக்கு எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. காரணம் என்னென்னா, ஸோ நான் எப்பயுமே மூச்சு பயிற்சி பண்ணுவேன். மூச்சு பயிற்சியை அதாவது ஆரம்ப நிலையில் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்த்திங்க பாருங்கள். மூச்சை கட்டை விரலில் வலது நாசியை வச்சுட்டு இடது நாசியால், அதே போல் இடது நாசியை ஆள்காட்டி விரலை வச்சு இந்த மாதிரி கண்டினியூட்டியாக 1லேருந்து 10 தடவை அடிக்கடிக்கு செய்வேன். இதை செய்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வாயை மூடிட்டிங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் காற்று விட விட என்ன ஆகிடும்னா, உங்களுடைய நாசி துவாரம் தெளிவு போய்ட்ட ஆரம்பிச்சிடும். டஸ்ட்லாம் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். காற்று இன்னும் வேகமாக சத்தம் வரும். நான் பயிற்சி பண்ணி நம்ம பயிற்சி செய்யும்போது நிறைய பேர் சிரிப்பாங்க, என்ன சார் இவ்வளோ வேகமாக சத்தம் வருது அப்படின்னு. நீங்கள் பிராணாயாமாவை சும்மா சிம்பிளாக வீட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காலையில் பாத்ரூமில் குளிக்கும்போது தொண்டை விடலாம் விட்டு வாவான்னு சத்தம் போடுவாங்க பார்த்துறீங்களா? அந்த மாதிரியே நீங்கள் மூக்கை கட்டை விரலில் வச்சுட்டு அதே போல் வேகமாக 10 கவுண்டிங்க, அதே போல் இந்த ஆள்காட்டி இடது பக்கம் வச்சு இந்த மாதிரி 10 டைம் நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சுவாசிச்சு பாருங்கள், 2 காற்று எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தண்டம் வச்சு நம்ம மடம் மாற்றலான்னு சொல்லியிருப்பேன். எல்லாருமே சொன்னாங்க, இது கையில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக யோகிகளெல்லாம் கையில் வச்சுருக்கணும்னு வச்சுருக்கேன். நீங்கள் இதை வச்சிட்டோம்னா நம்ம மடம் மாற்றும் பொழுது காற்று மாறுபடும். காற்று மாறும் பொழுது நிறைய சூட்சமங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா காற்றை மடம் மாற்றிட்டு போய் பிஸ்னஸ் அதை துவங்கணும்னா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா சக்ஸஸ் நடக்கும். கண்டிப்பாக தண்டம் வச்சுட்டா பணம் வரலாம் இல்லை, நீங்கள் அதுக்கான முயற்சி செய்யணும். நான் தண்டமே வச்சுட்டுனா, நான் தண்டமாக உட்காந்துறதுனா ஒன்றுமே வராது. அதுக்கான வேலையை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் நீங்கள் அதை முறைப்படி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும். எனக்கு நடக்குது, புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.